குட் மார்னிங் எவ்ரிஒன். மீ எழிலரசி ஜெயபாண்டியன். இன்றைக்கி டாப்பிக்கு நியூட்டனுடைய இரண்டாம் விதியை நம்ம பார்க்கலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நியூட்டன் விதிகள் அப்படிங்கிறது தன்னுடைய இனர்ஷியாவில் நிலைமம்ல எப்படியெல்லாம் இருக்குது, நியூட்டனுடைய அந்த முதல் விதி என்ன சொல்லுது, அதற்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இரண்டாவது விதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கண்டறியக்கூடிய ஒரு பொருள், அதன் மீது செயல்படக்கூடிய விசை அப்படிங்கிறது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் உந்தம் என்பது மிக முக்கியமான வார்த்தை. முதல் விதியில் நிலைமம் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தைன்னு சொன்னேன் நான். ஸோ நிலைமத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே நடைபெறும். நிலைமம்னா என்ன சொன்னோம்? ஒரு பொருள் அதனுடைய நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை, அதை தான் நிலைமம். இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணாது? ரெஸ்ட்னா ரெஸ்ட் பொசிஷன், மூமெண்ட்ஸ் மோஷன்னா மோஷன் பொசிஷன் அப்படிங்கிறதுலேருந்து அதனுடைய பொசிஷனை அப்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லாவில் நியூட்டன் சொல்லியிருந்தார். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இரண்டாவது விதியில் மெயினாக உந்தம் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஸோ இந்த விதி அப்படின்னு சொல்லும்போது எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டர் பை டிடி. இப்போ இது வரைக்கும் நம்ம வெக்டருங்கிற வார்த்தையை இந்த இரண்டாம் பாடத்தில் நம்ம பயன்படுத்தலை. இந்த ஃபார்முலாவில் ஏன் நம்ம வெக்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு முதல் ரெண்டாவது கைனமெட்டிக்ஸ் பாடம் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். அந்த வெக்டர் அப்படிங்கிறது நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, இந்த ஏரோ மார்க், இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அதனுடைய திசை என்பதை குறிப்பிடுது, டைரக்ஷனை குறிப்பிடக்கூடியது. ஸ்கேலருக்கு திசை என்பது கிடையாது, வெக்டருக்கு திசை என்பது உண்டு. ஸோ the force acting on an object is equal to the rate of change of its momentum அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ F vector is always equal to dp vector by dt. இந்த ஃபார்முலாவில் P அப்படிங்கிறது தான் அந்த உந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொமெண்டம், இங்கிலீஷில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் d by dt அப்படிங்கிறது ஏன் குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக d by dt அப்படிங்கிறது d by dt அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், மிக மிக சிறிய ஒரு அளவீடு அப்படிங்கிறது தான் நம்ம d by dt அப்படின்னு குறிப்பிடுவோம். ஸோ அந்த பொசிஷன் மாறுபடக்கூடிய வீதம், உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் dp by dt. ஏன் நம்ம dtன்னு குறிப்பிடுறோன்னா, காலத்தை பொறுத்து அதனுடைய மாறுபாடு என்பது அமையும், அதனால தான் dt அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ உந்தம் அப்படிங்கிறது, இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது p வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mv வெக்டர், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா மிக முக்கியமானது, இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஸோ நியூட்டன்ஸ் லா 3 லாஸுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் தான். இதை ஒரு முறையும் நான் சொல்லணுன்றது கிடையாது. ஸோ நியூட்டன்ஸ் லாவை எக்ஸாமில் அந்த கொஷின் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக தான் இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விகளை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த திசைவேக காலத்தை பொறுத்து திசைவேக மாறுபாடு அப்படிங்கிறது தான் டிவி வெக்டர் பை டிடி. ஸோ அந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு டிவி வெக்டர் பை டிடிங்கிறது தான் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஆக்சிலரேஷன். ஏங்கிறது முடுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸ்மால் ஏ அப்படிங்கிறது நம்ம எப்படி குறிப்பிடுவோன்னா, இதெல்லாம் முதல் பாடத்தில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள். நீங்கள் அந்த கைனமெட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்மால் ஏ அப்படிங்கிறது முடுக்கம், ஆக்சிலரேஷன் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, திசைவேக மாறுபாட்டு வீதம் டிவி பை டிடி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டிவி பை டிடி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்குது. இது நியூட்டன்ஸ் லாவில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லா. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணுங்கிற ஃபார்முலா இது தான். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர். ஏன் இந்த வெக்டர் போட்டிருக்காங்க, அதாவது எம்முக்கு போடல, எஃப்க்கு போட்டிருக்காங்க, ஏக்கு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணணும் உங்களுக்குள்ளேயே. அப்போது உங்களுக்கு அந்த விஷயம் என்னங்கிறது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா விசைக்கு என்ன இருக்குது, திசை இருக்குது. நான் அந்த திசை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன்,
வெக்டர் அப்படின்னாலே திசை என்பது இருக்கணும், எண் மதிப்பு மட்டும் கிடையாது, திசை அப்படிங்கிறதும் இருக்கணும், டிரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் எஃப் வெக்டர் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நிறை அப்படிங்கிறதுக்கு எம்முக்கு வந்து திசை என்பது கிடையாது. சிம்பிளாக உங்களுக்கு அந்த நிறையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இப்போ ஒரு கிலோகிராம் வெஜிடபிள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். 1 கிலோகிராம் எக்ஸ் ஆக்சஸில் எனக்கு வெயிட் போட்டு கொடுங்க, ஒய் ஆக்சஸில் இருக்குது அந்த 1 கிலோகிராம், இசட் ஆக்சஸில் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்து டைரக்ஷனை வச்சு அந்த வெயிட் அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியாது. ஸோ வெயிட்டுக்கு என்ன கிடையாது, நிறைக்கு என்ன கிடையாது, மாஸ்க்கு டிரெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அக்ஸலரேஷனுக்கு வெக்டர் உண்டு. ஏன்னா இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகுது, எந்த இதில் மூவ் ஆகுது, முடுக்கமடையுது, எங்கே அக்ஸலரேட் ஆகுது, எந்த டைரக்ஷனில் அக்ஸலரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த பொருளினுடைய மூமெண்ட்ஸை சொல்லணுன்னா டைரக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ திசையே இல்லாமல் அந்த பொருள் என்ன செய்ய முடியாது, அக்ஸலரேட் ஆக முடியாது, முடுக்கமடைய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பந்து நான் தரையில் உருளை விடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பந்து என்ன ஆகுது, ஒரு என் கையில் இருந்து அது எனக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் நான் அதை மூவ் பண்ணுறேன்னா இங்கேருந்து அந்த திசையில் அந்த பொருள் வந்து மூவ் ஆச்சு, ஈஸ்ட் டைரெக்ஷனில் போச்சு, வெஸ்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் பேசிக்கான விஷயங்கள், சின்ன கிளாஸ்லேருந்து இந்த விஷயங்களெல்லாம் இது நீங்கள் படிச்சுட்டு வர்றது தான். இருந்தாலும் இதை நம்ம வந்து ஒரு முறை ரீகால் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் விதி அப்படிங்கிறது, நியூட்டன் செகண்ட் லாவை நீங்கள் இன்னும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு பொருள் வந்து முடுக்கம் அடையுது அப்படின்னு சொன்னால், அக்ஸலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும், அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஆக்ட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஃபார்முலா F = ma உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த அக்ஸலரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது, the force acting on an object is equal to the rate of change of its momentum அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இப்போ இந்த விஷயத்தை தொடர்ந்து நியூட்டன் ஒரு அரிஸ்டாட்டினுடைய இயக்கம், அரிஸ்டாட்டினுடைய அந்த மோஷன் பற்றின விஷயத்திலிருந்து ஒரு வேறுபாடாக இருக்கக்கூடிய, அப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவசியமே இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அரிஸ்டாட்டினுடைய ஐடியா நியூட்டன்ஸ் ஐடியாவோட என்ன ஆகலை, ஒத்து போகலை. அப்போது அரிஸ்டாட்டினுடைய அந்த கான்செப்டு ஃபஸ்ட்டு கலீலியோ வந்து எப்படி நெக்லெக்ட் பண்ணாரோ, நெக்லெக்ட் மீன்ஸ் அப்போஸ் பண்ணாரோ, அதே மாதிரி நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னா அரிஸ்டாட்டினுடைய அந்த விஷயத்தை அவர் ஆப்போசிட் இதுவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தட் மீன்ஸ் அக்கார்டிங் டு நியூட்டன் the force need not cause the motion but only a change in motion சொல்கிறார். இப்போ ஒரு பொருள் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையில்லைங்கிறார்னா நியூட்டன், விசை என்பது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். நியூட்டனும் கலீலியோ கான்செப்ட் மாதிரியே தான் சொல்கிறாரு. It is to be noted that Newton's second law is valid only in inertial frames. அதாவது நியூட்டன் இதை சொன்னாலும் கூட இது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், குறிப்பாயங்கள், நிலைம குறிப்பாயங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்துது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிலைம மற்ற குறிப்பாயங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது, அதை வந்து அவரால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டனுடைய அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது, குறியீடு அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் எண்ணில் குறிப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறது கிடையாது, இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்லலாம் சொல்லும்போது அல்லது நியூட்டன் நம்ம சிம்பிளில் குறிப்பிடும்போது உங்களுக்கு அது நோட் பண்ண தெரியணும். சரி, நியூட்டன்னா என்ன? ஸோ 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ் which acts on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second square in the direction of the forceன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கிலோகிராம் நிறையுடைய பொருள் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த விசையினுடைய திசையிலேயே முடுக்கமடையணும். எவ்வளோனா 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அளவுக்கு. அந்த அளவு தான் நியூட்டன், ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க டெஃபினிஷனு. ஸோ இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அரிஸ்டாட்டில் வெர்சஸ் நியூட்டன்ஸ் அப்ரோச் ஆன் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அரிஸ்டாட்டினுடைய அந்த கலீலியோனுடைய அந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் மாதிரி நியூட்டன் கம்பேர் பண்ணுறாரு. கலீலியோ கம்பேர் பண்ண மாதிரி
நியூட்டனும் கம்பேர் பண்ணுறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பால் இருக்குது. இஃப் யூ கன்சிடர் அ பால் இன் இன்க்ளைன்டு பிளேன், நம்ம இன்க்ளைன்டு பிளேனில் அந்த பாலை வந்து மூவ் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பால் சர்டன் பிளேஸ் வரைக்கும் போயிட்டு அந்த பால் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்கே வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நியூட்டன் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் அந்த பால் வந்து மூமெண்ட்ஸோடு போயிட்டு அங்கே வந்து நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து மெயின் ரீசன் கிடையாது. ஸோ அங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையே யார் சொல்லலை அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்லவே இல்லை. ஸோ அதிலிருந்து நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த கான்செப்டும் அரிஸ்டாட்டினுடைய கான்செப்ட்லேருந்து வேரியானால கூட இதுதான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார் நியூட்டன். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே அடுத்தது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியதில் அரிஸ்டாட்டில் கான்செப்ட் படி பார்த்தோன்னா, ஒரு பொருள் மாறாத திசை வேகத்தில் நம்ம விசை கொடுத்தோன்னா அது என்ன ஆகுதுன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட்ஸ் டு பி அப்ளை டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது F இஸ் ஈக்குவல் டு F எக்ஸ்டர்னல்னு குறிப்பிடுறாங்க. கலீலியோ நியூட்டனும் இந்த கான்செப்ட்லேருந்து வேரி ஆகுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, ஆனால் அது அந்த மூமெண்ட்ஸ் ஆகிற அந்த பாலு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் போயிட்டு அகைன் அது நிற்கிது அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு கூட என்ன தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ணார். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணார். அதுதான் நம்ம வந்து பஸ்ஸில் இருக்கக்கூடிய பால் கீழே விழுறத சொன்னோம். நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு ஷேக் கொடுத்தாலே போதும், பால் என்ன ஆகிடும், மூவ் ஆகிடும். அந்த பால் மேலே நம்ம ஃபோர்ஸை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பொருளினுடைய இயக்கத்தில் நியூட்டன் அண்ட் கலீலியோக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் இருக்கக்கூடிய அப்ரோச்மெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நியூட்டனுடைய மூன்றாம் விதி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லும்போது வெரி சிம்பிள் ஒன். இஃப் யூ கன்சிடர் that for every action there is an equal and opposite reaction அப்படிங்கிறது தான் நியூட்டன் தேர்ட் லா சொல்லுது. ஸோ ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை அப்படிங்கிறது செயல்படுது தான் நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஒரு விசைக்கும் சமமான எதிர்விசை அல்லது செயலுக்கு எதிர் செயல் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கு நல்ல உதாரணமாக கீழே உங்களுக்கு ஒரு சில டயக்ராம்ஸோட அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மில் ரொம்ப முக்கியமான ஒன்று, F வெக்டர் 12 இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு F12 வெக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஃபார்முலா. ஸோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் எக்ஸாம்பிளாக ஒரு சுத்தி எடுத்து நம்ம வந்து ஒரு ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆணி மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் கீழே போகுதுன்னா கீழே இருந்து ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருந்து மேலே வரும். ஸோ இதுதான் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ ஒரு பந்து வந்து நம்ம ஒரு வாலில் நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறோன்னா பந்து ஃபோர்ஸாக போகுது இல்லையா, அது போகும்போது அந்த வாலில் விழும்போது ஒரு ஃபோர்ஸ் இங்கேருந்து வெளிலேருந்து கிடைக்குது. அதை எதிர்த்து அந்த வால்லேருந்து இன்னொரு ஃபோர்ஸ் வரும். அதனால தான் அந்த பந்து அதில் பட்டு வெளியில் வருது ஆப்போசிட்டில். இல்லை அங்கேருந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அங்கே ஆக்டே ஆகலை அப்படின்னா பந்து என்ன ஆகிடும், உள்ளே போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் அல்லது அந்த பக்கமாக போயிடும். அதே போல் நம்ம நடந்து போகக்கூடிய பொசிஷன் இதெல்லாமே வந்து தரையில் இப்போ நம்ம கால் வச்சு நடக்கிறோம். சிம்பிளாக நம்ம உட்காந்துருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷனில் பெஞ்ச் மேலே நம்ம உட்காந்துருக்கோம், மேலேருந்து நம்ம உடம்புலேருந்து கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பெஞ்ச் மேலே. பெஞ்சிலேருந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகிறதுனால தான் நம்மளால் அந்த பெஞ்சில் உட்கார முடியுது. அந்த ஃபோர்ஸ் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் பெஞ்ச் என்ன ஆகிடும், உடஞ்சி கீழே விழுந்துடும். ஸோ அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை. நியூட்டன்ஸ் தேர்டில் அங்கே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ தேர்டில் அப்ளிகபிளாக இருக்கக்கூடியது செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலுக்கும் ஆப்போசிட்டான ஒரு எதிர் செயல்ன்றது இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது தான். நம்ம நடக்கிறது,
இப்போ நான் இங்கே கால் இப்படி எடுத்து வச்சு நடக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நடக்கிறது அங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் உங்களால் அங்கே அந்த ஃபோர்ஸை எதிர்த்துட்டு திருப்பி நம்மளால் காலை மேலே எடுத்து வைக்க முடியாது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம கால் உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு நம்ம சொல்லலாம். இப்போ நியூட்டனுடைய விதிகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ டிஸ்கஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ். ஃபர்ஸ்ட் லாவில் நியூட்டன் வந்து நியூட்டன்ஸ் லாவில் வெக்டார் லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து வெக்டர் ஈக்குவேஷன்னே பேர். ஸோ வெக்டர் சமன்பாடு அப்படின்னே குறிப்பிடுறாங்க. இந்த சமன்பாடு 3 ஸ்கேலர் சமன்பாடுகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த 3 ஸ்கேலர் சமன்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நியூட்டன்ஸ் லாவை டிஸ்கஸ் பண்ணுறதுல எஃப்எக்ஸ் அந்த டிரெக்ஷன்ஸை வச்சு சொல்லக்கூடியது எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் எஃப் எக்ஸ் ஐ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒய் j vector plus f z k vector is equal to maxi vector maxi cap plus mayj cap plus maz k cap. ஸோ இதெல்லாம் வந்து 3 ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஸ்கேலர் ஈக்குவேஷன்ஸ் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா நியூட்டனுடைய அந்த ஒரு வெக்டர் சமன்பாடுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஒய் இசட் ஆல்ரெடி நான் கைனமெட்டிக்ஸ் லெசனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸை குறிக்கக்கூடியது. கார்ட்டீசியன் குவார்டினேட்ஸ் அந்த வந்து கார்ட்டீசியன் ஆய அச்சுக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எஃப் வெக்டர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டர் ஆஃப் டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது டி அப்படிங்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரியும். காலத்தை பொறுத்து அந்த பொருளினுடைய முடுக்கம் எக்ஸலரேஷன் எப்படி இருக்குது அந்த ஆப்ஜெக்டினுடைய எக்ஸலரேஷன் அப்படிங்கிறது எம்ஏ வெக்டர் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லும்போது டைமை பொறுத்து அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது விசையும் இயக்கமும் ஒரே திசையில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விசை அப்படிங்கிறது இயக்கம் அப்படிங்கிறது ஒரே திசையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நிகழும்? 3.9 டயக்ராமில் 3.9a டயக்ராமில் உட்கார்ந்துருக்கிற பொசிஷனில் அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே விழுறதா காண்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கீழ் நோக்கி வருது. ஆப்பிள் டைரக்ஷன் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிறதும் மேலேருந்து கீழ் நோக்கி வருது. ஸோ அது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சேம் டைரக்ஷனில் இருக்குது. விழக்கூடிய திசை மற்றும் அந்த பொருள் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது. மேலேருந்து கீழே விழக்கூடியது அதை குறிப்பிடுறாங்க. ஸோ விசையும் இயக்கமும் ஒரே திசை. விசையும் இயக்கமும் வெவ்வேறு திசையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் புவியினுடைய நீள்வட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய நிலாவினுடைய இயக்கம் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தேர்டில் அப்ளிகபிள் அப்படிங்கிறது அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பார்த்தாலே அது ஈஸியாக புரியும். அதனால் அதை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் த சேம் டிரெக்ஷன் தொடர்ந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நாட் இன் சேம் டிரெக்ஷன். ஸோ இதில் 3 ஃபோர்ஸ் அப்படிங்கிறது force towards the earth but it actually moves in elliptical orbit அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ the direction of the force is different from the direction of the motion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. earth மூன் வந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரத செகண்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த கேஸ் 2. கேஸ் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டிரெக்ஷன். இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். earth direction of force direction of motion அப்படிங்கிறது force and motion in opposite directionல இருக்கும்போது if an object is thrown vertically upward the direction of motion is upward. ஆனால் gravitational force எப்படி இருக்கும்? டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒரு பொருளை மேல் நோக்கி போட்டோன்னா
கண்டிப்பாக அந்த பொருள் எப்படி வரணும், கீழ் நோக்கி தான் வரும். நீங்கள் மேல் நோக்கி போடுறீங்க, அப்போ விசை ஃபோர்ஸ் எங்கே செயல்படுது, மேல் நோக்கி செயல்படுது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, கீழ் நோக்கி வருது. ஸோ இந்த டிரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக சுழி நிகர விசையுடன் பொருளின் இயக்கம். சுழி நிகர விசை 0 நெட் ஃபோர்ஸ் பட் தேர் இஸ் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுழி நிகர விசை அப்படிங்கிறதுல மழையிலிருந்து வரக்கூடிய அந்த மழை துளிகள் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வருது. ஆனால் அந்த காற்றினுடைய இழு விசை ரெண்டும் இந்த விசையை எப்படி கீழ் நோக்கி வரும்பொழுது அது இழுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மழை துளி கீழே வர வரைக்கும் ஓகே, டைரெக்டாக பர்பண்டிகுலராகவோ அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவோ கிராஸ்லேயோ பர்பண்டிகுலர் டைரெக்ஷன்லேயோ அல்லது சம் ஆங்கிள்ஸ்லேயோ அந்த மழைத்துளி அப்படிங்கிறத வரதை பார்க்கலாம். இப்போ அந்த மழைத்துளி அதே கோணத்திலிருந்து ஆப்போசிட்டில் புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது செயல்பட்டு இழுக்கும்போது அது சமனாகும்போது அங்கே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த நிகர விசை அப்படிங்கிறது வந்து சுழியாயிடும், 0 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிறது முற்று திசை வேகம் அப்படிங்கிறதோட அந்த மழைத்துளி கீழே வருது. அதனால் சுழியற்ற முற்று திசை வேகம் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 0 நெட் ஃபோர்ஸ் அண்ட் நான் 0 வெலாசிட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு அது ஈஸியாக புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடியது. சரியா? அடுத்ததாக பல்வேறு விசைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் செயல்படக்கூடிய விசைகள் எதுவாக இருந்தாலும் நிகர விசை அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் குறிப்பிட முடியும். இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எஃப் நெட் எஃபெக்டர் நெட் அப்படின்னு சொல்லும்போது நிகர விசை மொத்தம் அதில் பார்த்தோம் அப்படின்னா நெட்டு பாருங்கள், எஃப் வெக்டர், F1 வெக்டர், F2 வெக்டர், இது வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் F1 வெக்டர், F2 வெக்டர் அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு அதனுடைய தொகுப்பயனாக கிடைக்கக்கூடியதை நம்ம எஃப் நெட் வெக்டர் தொகுப்பயன் வெக்டர், இது F1ஐயும் F2ஐயும் நம்ம ஆட் பண்ணி வரக்கூடியது அதை அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. இது நீங்கள் ட்ரையாங்கிள் படிக்கும்போது நம்ம அதெல்லாம் படித்தோம். ஸோ அந்த பாடம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியானதாக புரியும். இங்கிலீஷ் மீடியமில் சி வெக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டரை ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மீடியமில் F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர், எதுனால ஓகே தான். ஏபிஏ நீங்கள் ஆட் பண்ணி அதை சின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறோமோ அந்த டைரெக்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்ததாக நியூட்டனுடைய 2ஆம் விதியை நம்ம இப்படி கூட எழுதலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எஃப் வெக்டர் நெட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு வில்லும் அம்பும் எய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் அந்த எக்ஸாம்பிளுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு இதெல்லாம் இனிமேல் நீங்கள் இந்த ஆங்கிளில் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நீங்கள் இது போல் உங்களுடைய மைண்ட் தாட்டை வந்து நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஓகே இங்கெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோர்ஸுங்கிறது மேலேருந்து F1 F2 அப்படிங்கிற டிரெக்ஷனில் நான் கொடுக்குறேன், F1 F2. ஸோ எனக்கு நிகர விசை அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்லையா, அந்த நெட் ஃபோர்ஸுங்கிறது இது தான். ஸோ அந்த நெட் ஃபோர்ஸில் தான் இந்த ஆரோ மார்க் என்ன ஆகுது, வெளியில் அதனுடைய வேகத்தை காமிச்சு போகும் பவுலேருந்து. ஸோ அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நியூட்டனுடைய 2ஆம் விதி அப்படிங்கிறத என்னுடைய இடப்பெயர்ச்சியினுடைய வெக்டரின் 2ஆம் வகைக்கெழு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகைக்கெழு அப்படிங்கிறது டிஃப்ரென்சியேஷன் ஆல்ரெடி நான் சொன்னது தான். d ஸ்கொயர் r வெக்டர் பை dt ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பொருளின் மீது செயல்படும் விசை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம சொல்லலாம்னா MA உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, F is equal to MA. என்னது F is equal to MA? நியூட்டனுடைய 2ஆம் விதி F is equal to MA. இதில் ஏக்கு பதிலாக இந்த நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா F வெக்டர் is equal to M into d square r வெக்டர் by dt ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நியூட்டனுடைய
விதிகள் பற்றின உரையாடல் டிஸ்கஷனில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள். அடுத்ததாக பொருள் மீது எந்த விஷயம் செயல்படலை அப்படின்னா m இன்ட்டு டிவி வெக்டர் பை டிடி அப்படிங்கிறது ஒரு v அப்படிங்கிறது ஒரு மாறிலியாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயம் வரும்போது m இன்ட்டு டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது பொருளினுடைய மாறா திசை வேகத்தோடு இது இயங்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொல்லும்போது எதை ரிலேட் பண்ணியிருக்கோன்னா டிபி வெக்டர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் ஆர் எம்ஏ வெக்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூட்டனுடைய விதிகளை நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாடத்தில் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ்லாம் பார்க்கலாம். நியூட்டன் விதிகளினுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வகுப்போட இது போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.